ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸாமுக்கு படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மெயினாக இந்த வீடியோ வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. கான்ட்ராஸ்ட் மீடியா ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, கான்ட்ராஸ்ட் அண்ட் ஸ்பெஷல் ப்ரொசீஜர். இங்கே அடிக்கடி கேட்குற கேள்வி என்னென்னா, வாட் இஸ் த டியூட்டிஸ் ஆஃப் டெக்னாலஜிஸ்ட் டூரிங் கான்ட்ராஸ்ட் ரியாக்ஷன்? இது கேட்கும்போதே நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பயந்துறாங்க. நான் அவ்வளோ எப்படி அப்படி எழுதுறது டீட்டெயிலாக அப்படின்னு. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன் உங்களுக்கு. கான்ட்ராஸ்ட் ரியாக்ஷன் வந்து 3 லெவலில் பிரிச்சுக்கலாம். சரி, ரொம்ப சிம்பிளாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து மைல்ட் ரியாக்ஷன், செகண்ட் லெவல் வந்து மாடரேட் ரியாக்ஷன், தேர்ட் லெவல் வந்து சிவியர் ரியாக்ஷன். இந்த மூணுத்துக்கும் தனித்தனியாக மேனேஜ்மெண்ட் இருக்குது. ரொம்ப சிம்பிளான மேனேஜ்மெண்ட். மைல்டு ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாசியா அண்ட் வாமிட்டிங். அது வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், வாமிட்டே எடுப்பான், ஒரு பாயிண்ட்டு. ரெண்டாவது இச்சிங் இருக்கும், ரைட், ஸ்கின்னு இல்லை ஃபேஸில் இருக்கும். ஸ்னீசிங், தும்மல் இருக்கும். ஸ்கின்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக ரேஷஸ் வரும், தடிப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து ரேடியோகிராஃபர் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச் தான். கொஞ்ச நேரத்தில் எல்லாமே தானாக சரியாயிடும். ஆனால் பேஷண்ட்டை நல்லா மூச்சு நல்லா இழுத்து விடுக்க சொல்லுங்கள், ஒரு டீப் ப்ரீத்திங் எடுக்க சொல்லுங்கள், ரிலாக்ஸ் பண்ண சொல்லுங்கள், அதோடு முடிஞ்சிடும். ரெண்டாவது மாடரேட் ரியாக்ஷன். இதே பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஸ்கின் ரேஷஸும் வரும். பிபி ஒன்று ஹை ஆகலாம், இல்லைன்னா லோ ஆகலாம். ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் வந்து ஷார்ட்னஸ் ஆகிடும். இதில் இச்சிங் வரலாம். வாமிட்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டினியூஸாக. ஆல்மோஸ்ட் சேம் தான், ஆனால் இது கொஞ்சம் அது கண்ட்ரோல் ஆகாமல் இருக்கும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நர்ஸோட இல்லைன்னா அங்கே ஒரு டாக்டர் ஹெல்ப்போட ஆன்டிஹிஸ்டமின் இல்லைனா ஸ்டீராய்ட்ஸ் ஏதாவது கொடுக்கலாம், கொடுத்தா மேனேஜ் ஆகிடும். இது செகண்ட் லெவல் மாடரேட் ரியாக்ஷன். தேர்ட் ரியாக்ஷன் சிவியர் ரியாக்ஷன். இங்கே தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆஸ் எ ரேடியோகிராஃபர். இங்கே பார்த்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் குறைஞ்சிரும், பேஷண்ட்டால் மூச்சு விடவே முடியாது, லோ பிளட் ப்ரெஷர், டிஃபிகல்ட்டி இன் பிரீத்திங், ரைட், ஸ்வெல்லிங், த்ரோட்டில் ஸ்வெல்லிங் வந்துடும். இந்த லாரிங்கல் ஸ்பேசம்னு சொல்லுவாங்க, தொண்டையே வந்து பேசவே முடியாது, பேஷண்ட் கர கர கரன்னு பேசுவாங்க, ரைட்டா. ஈவன் சம்டைம்ஸ் கார்டியக் அரெஸ்ட் வரலாம், ஃபிட்ஸ் வரலாம், சீசர்ஸ் வரலாம். இதெல்லாம் ரொம்ப ரேர் தான், ஆனால் வரத்துக்கு சான்ஸ் இருக்கு, சரியா. இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரே இது என்னன்னா, 2 பேர் இருந்தீங்கன்னா ஒருத்தர் பேஷண்ட் பக்கத்தில் நின்னுக்கணும், இன்னொருத்தர் ஓடி போயிட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிடணும். பக்கத்தில் இஆர்ஓ இல்லைன்னா ஃபோன் எடுத்து கோட் ப்ளூன்னு 3 டைம்ஸ் சொல்லிட்டு இஆர் ஒரு நம்பர் இருக்கும், உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு நம்பர் இருக்கும். சப்போஸ் டயக்னாஸ்டிக் சென்டரில் இருந்தீங்கன்னா ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம், இல்லை ரிலேட்டிவ் டாக்டர்ஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். ஆனால் பேஷண்ட்டை தனியாக விட்டு போகக்கூடாது. பேஷண்ட்டை வந்து அந்த டேபிள்லேயே இருக்கட்டும், ஆனால் பேஷண்ட்டை வாட்ச் பண்ணணும். இதுதான் 3 லெவல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன் மேனேஜ்மெண்ட். இதை வந்து 5 மார்க்ஸ்லேயும் வரலாம், சம்டைம்ஸ் 10 மார்க்ஸ்லேயும் வரலாம். 10 மார்க்ஸில் வரும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எழுதுங்க, ரைட். எனவே ஆல் தி பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கான்ட்ராஸ்ட் ப்ரொசீஜருக்கு எப்படி எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். லிங்க்கில் இருக்கும், மேபி 1 or 2 டேஸில் உங்களுக்கு அனுப்புகிறேன். தேங்க்யூ.